Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு என்னன்னா என்னோட மேக்கப் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேஸ் வந்துட்டு எப்போவுமே ஒரு மாய்ஸ்சரைசரோட தான் ஆரம்பிக்கணும். அதுக்கு நான் டாட் அண்ட் கீ எந்து வந்துட்டு ட்ரை ஸ்கின், அதனால வந்துட்டு இது வந்துட்டு சூப்பராக இருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு இதுக்கு முன்னுக்கு நான் ப்ளம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால இந்த ப்ளம் ஒன்று எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னுக்கு நான் சாஃப்ரான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இதுவுமே நல்லாயிருக்கு. இந்த ப்ளம்மும் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். இது ஒரு மாய்ஸ்சரைசர். இது வந்துட்டு ஆக்சுவலி ஆயில் ஸ்கின்குள்ளே தான், ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர்னு இருக்கா, இது வந்துட்டு எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. இது அப்படியே வச்சுருக்கேன், சும்மா கையில் போடலாம், இல்லைன்னா யாருக்காச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் முடிச்சிட்டோம். அப்புறம் என்னென்னா சன்ஸ்க்ரீனுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ப்ளம்மோட இந்த நியாசினமைடு ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லாயிருக்கு, ஆக்சுவலி நல்லாயிருக்கு. அக்வாலாஜிக்காக தான் இதுக்கு முன்னுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுவுமே நல்லா இருந்தது. ரெண்டும் மாற்றி மாற்றி போட்டுப்பேன். இந்த ரெண்டும் முடிச்சப்புறம் நம்ம அடுத்து லிப் பாம் தான். லிப் பாம்க்கு 2 லிப் பாம் வச்சுருக்கேன். என்னெல்லாம்னா டாட் அண்ட் கீழேருந்து இந்த லிப் பாம், இது சூப்பராக இருக்குங்க. ரொம்ப கலர் இல்லை, நல்லாயிருக்கு, அது பார்க்கவே நல்லாயிருக்கு. இது வந்து லைட்டாக ஒரு டின்ட்டு கொடுக்கும். இது வந்துட்டு செர்ரி லிப் பாம். இதுக்கு முன்னுக்கு மம்மா எர்த்தோட பீட்ரூட் லிப் பாம் வச்சுருந்தேன். இது வந்துட்டு ஒரு செர்ரி டிண்டட் லிப் பாம், இதுவும் ஒன்று வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் முடிச்சாச்சு. அப்புறமா மேக்கப் ரொட்டீனுக்கு நான் ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறேன்னா மிலா பியூட்டியோட இந்த கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். கண்ணுக்கு கீழே இதை போட்டுட்டு அப்படி நம்ம வாய் சுற்றி அந்த மாதிரிலாம் போட்டுட்டு, இது சூப்பராக ஒரு கவரேஜ் கொடுக்குது, லைட்டாக ஒரு டின்ட்டோட நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மிலா பியூட்டியோட ஒரு கன்சீலர் எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்து இப்போ எல்லோரும் என்னென்னா லூஸ் பவுடர் போடுறாங்க, ஆனால் நான் இந்த நைக்காவோட இது வந்துட்டு காம்பேக்ட் பவுடர், இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நாளும். இது சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஜெல்லு யூஸ் பண்ணாதீங்க, அது நல்லாவே இல்லை. சொல்லப்போனால் நல்லாவே இல்லைன்னா அது எனக்கு ஒழுங்காக வரைய தெரியலன்னு கூட சொல்லலாம். இது சூப்பராக இருக்குது, 3 கலர் இருக்குது. இது ஃபுல்லாக உடஞ்சிடுச்சு, இது ஃபுல்லாக தீந்துடுச்சு. இது இவ்வளவும் நான் தீர்த்துருக்கேன் ஐப்ரோஸில் போட்டு. இது சூப்பராக இருக்குது சொல்லப்போனால், இது நல்லாயிருக்கு. இது ஒரு ஐப்ரோ பேலட் வச்சுருக்கேன், இதை வச்சு தான் நான் ஃபில் பண்ணுவேன். அப்புறமா என்ன போடுறோன்னா நம்ம லிப் லைனர் போடுவோம் நம்ம மோஸ்ட்டாக. நான் இது மார்ஸோட 2 கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்துட்டு ஒயின் நைட்ஸ்னு ஒன்று டார்க்காக ஃபில் பண்ணோம். அப்புறமா இது வந்துட்டு ஒரு பிளட் பாத்துன்னு ஒன்று, இது வந்துட்டு லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேடு, இது இந்த 2 எடுத்திருக்கோம். அப்புறமா வந்து லிப்ஸ்டிக் என்ன யூஸ் பண்ணுறோன்னா இந்த நைக்காவோட இது வந்து லைட்டாக அப்படி குங்குமப்பூ கலரில், நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். சூப்பரான ஒரு லிப் ஷேடுங்க. லிக்விட் லிப்ஸ்டிக்னால் இது யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கிறதுல இது என்னோடய ஃபேவரெட். இது மேக்கோட அந்த சாட்டின் லிப்ஸ்டிக்கு, இந்த ரெபல்ங்கிற ஷேடு, இது யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே இதுவும் லைட்டாக ஒரு பிங்க் ஷேடு, இது வந்துட்டு ரெட் ஷேடுக்கு இது யூஸ் பண்ணுறேன். ப்ரௌன் ஷேடு வேணுன்னா இந்த லிப் லைனரே வச்சு அப்படி ஃபில் பண்ணிப்பேன். அப்புறமா நம்மளுக்கு தேவை ஒரு அழகான பொட்டு. அப்புறமா பாடி பர்ஃப்யூமுக்கு இந்த ப்ளம்மோட இந்த லில்லி மிஸ்ட் சன்ஷைன் பாடி மிஸ்ட் எடுத்திருக்கேன். இது நம்மளுக்கு சூப்பரான ஒரு மணங்க. நான் இதுவரை யூஸ் பண்ணதில் இது ஒரு செம்மையான ஒரு ஷேடுன்னு வருது, செம்மையான ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கு. இது சூப்பராக இருக்குது. இவ்வளோ தான் என்னோடய டோட்டல் மேக்கப் ரொட்டீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.